ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா ஊட்டிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஊட்டிக்கு இன்னும் ரெண்டு இடமே சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் ஊட்டியை படத்தில் தான் பார்த்துருக்கேன். நான் நேரில் இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. நாங்கள் கோயம்புத்தூர் தான், ஆனால் இது வரைக்கும் நான் ஊட்டி போனதே கிடையாது மக்களே. பாருங்களேன் எப்படி இருக்கோன்னு. ஏதோ ஊர்லேருந்தெல்லாம் இங்கேருந்து வராங்க, வெளியூரில் வெளிநாட்டிலேருந்தெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் நான் இது போனதே இல்லை. படத்தில் காட்டினதை இப்போ நான் நேரில் பார்க்க போகிறேன். நிறைய படங்களில் பார்த்துருக்கோம், மலை ஹில்ஸை பார்த்துருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். எங்கள் ஹஸ்பண்ட் பர்த்டே அங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் அங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் அங்கே போகிறோம் மக்களே. ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்காரர் ஊர் குன்னூரில் தான். அங்கே ஸ்கூலிங்கு எல்லாமே படித்தாங்களாமா. அதுக்கப்புறமா அவங்க கோயம்புத்தூர் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்தே கோயம்புத்தூர் தான். நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. இங்கே பாருங்களேன் ஹில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காருக்கு கார் டிரைவிங் பண்ணுவார். ஹில் ஸ்டேஷன்லாம் பண்ணி அவ்வளோ பழக்கம் இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆனைக்கட்டி சைடு அந்த மேலே அது அவ்வளோ ஹில்ஸ் எல்லாம் இல்லை ஊட்டி மாதிரி. கொஞ்சம் மேலே போகிற மாதிரியெல்லாம் கொஞ்சம் பழகிட்டு அதுக்கப்புறமா தான் இப்போது 2-3 இயர்ஸ் டிரைவிங் பழகினதுக்கப்புறமா தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் ஊட்டிக்கு. அது ஆக்சுவலி போகும்போது என்னாச்சுன்னா எங்கள் காருமே இதாகிடுச்சு, பஞ்சர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா காரில் தான் போனோம். இங்கே பாருங்களேன் வியூ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த டைமே பார்த்திங்கன்னா குன்னூர்லேயே 17 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சு. ஊட்டியில் பார்த்திங்கன்னா 9 டிகிரி வெதர் காட்டுச்சு. அப்புறமா நெட்டில் தான் பார்த்து எந்தெந்த பிளேசஸ்லாம் போகணும், என்னென்ன ஃபேமஸ் பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்து வச்சோம். அதுக்கப்புறமா அந்த பிளேசஸ் தான் போனோம். என்ன சொல்ல, சைடில் ஃபுல்லாக நிறைய குரங்குங்கள்லாம் இருக்குங்க. பாருங்களேன் உட்காந்து பார்த்துட்டே இருக்குங்க. யாராச்சும் சாப்பாடு போடுவாங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ குரங்குங்க இருக்குங்க. ஃபுல்லாக சுற்றி இந்த குன்னூரில் தான் ஃபுல்லாக குரங்குங்க இருக்குது. அந்த ரோட்டில் ஃபுல்லாக உட்காண்ட்ருக்கு பாருங்களேன். அதுங்களை பார்க்கறக்கே செம இருக்குது. அம்மா அப்பா குட்டி குரங்கு அது எல்லாமே நிறைய இருக்குது. அந்த பெண்டுக்கு அங்கங்கே வச்சுருக்காங்க. இந்த டைம் டூரிஸ்ட் டைமே இல்லை சொல்லப்போனால். இந்த டைமே அவ்வளோ கூட்டமாக இருக்குது மக்களே. சீசன் டைம்னால் இன்னும் கூட்டமாக இருக்கும் போல். அப்போல்லாம் உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப ஜாஸ்தி. இப்போது நாங்கள் போனப்போ ரூம்ஸ் 1000 ரூபா இருக்கிற ரூம்ஸே அப்போவே 2000-3000 விற்பாங்களாம்மா. அந்த ரூமில் இருக்கிறவங்களே சொன்னாங்க சீசன் டைமுக்கு ஏற்ற மாதிரி அதோட ப்ரைஸஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஊட்டிக்கு கண்டிப்பாக பாஸ் எடுக்கணும் மக்களே. நாங்கள் போனப்போ எங்களை பிடிச்சிட்டாங்க. நாங்கள் பாஸே எடுக்கலை. அப்புறம் அங்கே நின்று அப்ளை பண்ணிவிட்டு பாஸ் எடுத்துகிட்டு தான் உள்ளே போனோம். அப்புறமா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் அலோட் கிடையாது. பிளாஸ்டிக் கவரு, வாட்டர் பாட்டிலு அதெல்லாம் அலோட் கிடையாது. தண்ணியே நீங்கள் ஃபுல் தண்ணி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை வாங்கினாலும் குடிச்சிட்டு முன்னாடியே குப்பையில் போட்டு போனோம். நாங்கள் போகும்போது பயங்கரமாக செக்கிங் பண்ணாங்க. சப்போஸ் பாஸில் பார்த்திங்கன்னா எங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறீங்கன்னா அவங்க அட்ரெஸ்ஸு, இல்லைனா ரெசார்ட் போனீங்கன்னா ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸு எல்லாமே அந்த பாஸ்லேயே நம்ம அப்ளை பண்ணாதான் மட்டும்தான் போக முடியும். எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்குறாங்க. அப்புறம் 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க போகிறதுக்கு காருக்கு. நாங்கள் நினச்சே பார்க்கல. இப்போ பாஸ் எப்போ வரும், என்ன எப்போ கேட்பாங்கன்னே தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் போனப்போ கரெக்டாக பாஸ் கேட்டாங்க. வண்டி நிறுத்தவும் சொல்லிட்டாங்க. பாஸ் இல்லாமல் போக முடியாது, இப்போவே பாஸ் போட்டு வாங்க, அப்போ தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறமா கரெக்டாக போயிட்டு பாஸ் போடுறதுக்கு போயிட்டோம். அப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, பிளாஸ்டிக் கவர்ஸு அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. பாட்டிலாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் அப்போவே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிக்க முடிஞ்ச அளவு குடிச்சிட்டு வெளியில் அந்த இதில் போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. அதனால் நாங்கள் அந்த மாதிரி போட்டுட்டு நாங்களும் போயிட்டோம். நாங்கள் என்ன ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோன்னா சில்வர் ஓக் ரெசார்ட்ஸு தான் புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி அதுதான் அகோடாவில் சஜஸ்டட் ரூமாக காட்டுச்சு. ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அது அந்த லேம்ப் ஸ்டாக் கிட்ட மேலே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த சைட்லேருந்து அந்த லேம்ப் ஸ்டாக்கு, டால்ஃபின் நோஸு அதெல்லாமே பக்கமாமா. அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ மாதிரி இருக்குது. சும்மா நார்மலாக இந்த மாதிரி இடத்துல ஃபோட்டோ ஸ்டுடியோ அந்த ஸ்டைலில் டீ எஸ்டேட் ஸ்டைலில் ட்ரெஸ்ஸிங் போட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அங்கே தான் இருந்துச்சு ரூமு. கொஞ்சம் இது அவுட்ரு தான் மக்களே. பார்த்திங்கன்னா அவங்களோடதே ரெசார்ட்ஸ் 3-4 ரெசார்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எனக்கு காரில் போகிறக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா
இவர் இப்போ தான் ஓட்டுறாரு. ஹில் ஸ்டேஷன்லாம் ஓட்டணுன்னா இன்னும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் போக முடியும், இல்லைனா போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் போயிட்டுருந்தோம். ஆக்சுவலி அந்த ரெசார்ட் வந்து புக் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெசார்ட் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அது 3-4 பிரான்ச்சஸ் குன்னூர்லேயே 3-4 இடத்துல இருக்குது. ஒரு 500 மீட்ரு தள்ளி ஒரு ரெசார்ட்டு, கொஞ்சம் அதுக்கு தள்ளி ஒரு இது, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் கால் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி லேட்டாக தான் வரும், நீங்கள் வந்து ரூம் வந்து எனக்கு அலாட் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா ஈவினிங் 5 o'clock ஆயிடுச்சு, எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் எம்பிஏ எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன், ஆன்லைன் எம்பிஏல. ஸோ அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு தான் போனோம். ஸோ அதனால் இது பண்ணிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து அந்த டீ ஃபேக்ட்ரி, அந்த மசாலா டீ, கார்டமன் ட்ரீ, அந்த கார்டமம் ஏலக்காய் டீ, அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் டீஸு, அதுக்கப்புறம் கோடாரி அந்த யூக்கலிப்டஸ் தைலம், அதெல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபுல்லாக கடையாக இருந்துச்சு. எல்லாம் நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஊட்டிக்கு போகிறேன். இது கனவா நனவான்னு எனக்கே தெரியல. ஃபைனலாக என்னோடய ஆசை வந்து நிறைவேறிடுச்சு, ஊட்டி போகிறது. எந்த ஊருமே நான் போனதில்லை, கோயம்புத்தூர் தாண்டி வேறு எங்கேயுமே நான் போனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லா இடமே போனது. இங்கே பாருங்களேன், இன்னும் உள்ளே போயிட்டே இருக்கோம், இன்னும் ரெசார்ட்டையே காணுமே. என்னடா அது ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோமோ, வந்துருச்சா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே போயிட்டுருந்தோம். ரெசார்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது. முன்னாடியுமே நிறையா இருக்காமா. முன்னாடியும் 1-2 முன்னாடி இருக்குது, 1-2 உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் புதுசாகவும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெசார்ட் பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும். அந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணது வந்து எங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி ஆன்லைன்லேயும் இவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு நான் புக் பண்ணியிருக்கேன். சப்போஸ் சீசனாக இருந்துச்சுன்னா அதோடய ப்ரைஸே வேறு. நேரில் போய் புக் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, ஆன்லைனில் புக் பண்ணால் தான் உங்களுக்கு கம்மி. இப்போவே ஹோட்டல்லே எல்லாருமே அதே மாதிரியே பண்ணிட்டாங்க, ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரியே தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதனால் பண்ணிட்டோன்னா நம்ம அங்கே பிரச்சனை இல்லை, ஈஸியாக அங்கே போயிட்டு வந்துக்கலாம். இங்கே பாருங்களேன் ட்ரீஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, நடுவில் சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸு அது எல்லாமே வருது மக்களே. அதுக்கப்புறமா வந்து அது ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிறனால அந்த லாம்ஸ்டாக்கும் டால்ஃபின் நோஸ் வந்து ஓரளவுக்கு தான் போனோம். அது வந்து 12 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. லாம்ஸ்டாக் வந்து ஒரு 4 or 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்துச்சு அங்கேருந்து. அது பக்கமாக இருந்துச்சு. ஸோ அதனால் லாம்ஸ்டாக் போயிட்டு வந்தோம். மற்றது எதுவுமே போகல மக்களே. ஆக்சுவலி போகிறப்போ ரொம்ப சண்டை போட்டுகிட்டே தான் போனோம் ட்ரிப்பு. ஸ்டார்டிங் அப்போது லேட் ஆயிடுச்சுன்னு, அதுக்கப்புறமா வந்து போனக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. இதுதான் வந்து அந்த சில்வர் ஓக் ஜங்கிள் ரெசார்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த வியூலேருந்து பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து மவுண்டன் வியூ ரூம்ஸு. இங்கே பாருங்களேன், மவுண்டன்லேருந்து அங்கேருந்தே இந்த ரூம்லேருந்தே ஃபுல்லாக வச்சுருக்காங்க. மவுண்டன் வியூ அவ்வளோ சூப்பராக தெரியுது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து இது ஒரு பிரான்ச்சு. அப்புறம் கார்டன் வியூ ரூம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் லக்ஸுரி ரெசார்ட் ரூம் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்களேன் இதுலேருந்து எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு. எங்களுக்கு வந்து இந்த லக்ஸுரி ரூம் தான் கொடுத்தாங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ரூமு டிவி வச்சுருக்காங்க வித் பால்கனியோட. இந்த வியூ ரூம் கொடுத்தாங்க பாருங்கள் மக்களே. சான்ஸே இல்லை, இந்த ரூம் தான் எங்களுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நைட் வியூ எடுத்திருக்கேன் பாருங்கள். நைட் வியூ இங்கே கேமராவில் வந்து கிளியராக தெரியல, ஆனால் நைட் வியூ பார்க்கும்போது ஹோல் அந்த குன்னூர் இதே அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சிச்சு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறது, எனக்கு அவ்வளோ பிடிச்சது மக்களே. அந்த பால்கனிலேருந்து தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயரிங்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நைட்டு பாருங்கள் கேம்ப் ஃபயரிங் போனோம். ஆக்சுவலி அந்த லக்ஸுரி ரூமில் மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க போல். 2-3 கப்புள்ஸ் எங்கள் கூடயும் சேர்ந்து வந்திருந்தாங்க. அவங்க கூடயும் நின்றுட்டு கொஞ்ச நேரம் கேம்ப் ஃபயரிங் 1/2 hour அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சீக்கிரம் பேர்ன் ஆயிடுச்சு. அப்புறம் கேம்ப் ஃபயரிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து கார்டன் வியூலேருந்து ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலி அந்த லக்ஸுரி ரூம்லேருந்து கார்டன் வியூன்னு சொல்லணும், மவுண்டன் வியூ வந்து கொஞ்சம் பக்கம்தான். அங்கே தான் போய் எடுத்திருந்தேன். அவங்கக்கிட்டே வந்து கேன்டீன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ தான் நான் புக் பண்ண அமௌண்ட்டில். ஸோ அதனால் மார்னிங் அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இங்கே பாருங்கள் இது வந்து கார்டன் வியூவில் இருக்குது. இங்கேருந்து அப்படியே போனோன்னா எங்கள் லக்ஸுரி ரூம் வந்துடும். தேங்க்யூ ஆல்.